எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவோட ஹைலைட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் தான். ஏன்னா இன்னைக்கு F&O வீக்லி எக்ஸ்பைரி அட் த சேம் டைம் மந்த்லி எக்ஸ்பைரியும் கூட. எப்பவுமே நம்ம எக்ஸ்பைரி அப்படின்னாக்கா ஒரு பெரிய மூமெண்ட் நம்ம எதிர்பார்ப்போம். அந்த மூமெண்ட்டு இன்னைக்கு நமக்கு காலையிலேயே கிடைச்சிருச்சு. ஆப்ஷனில் ரெண்டு விதமான கான்செப்டில் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஒன்று, நம்ம ஃபுல் டைம் ட்ரேடராக இருந்தோம் அப்படின்னா ஓன்லி ஸ்டாப் லாஸை மட்டும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணிவிட்டு டார்கெட்டை அன்லிமிட்டடாக விடலாம். அதே நம்ம ஒரு பார்ட் டைமாக ட்ரேட் பண்ணுறோம், காலையில் ஏதாச்சும் ஒர்க் இருக்குது, இல்லை ஈவினிங் ஏதாச்சும் மதியம் ஏதாச்சும் ஒர்க்கு அப்படின்னாக்கா, ஸோ நம்ம ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா மினிமம் அமௌண்ட்டு ஒரு 5 to 10,000 நம்ம அப்படி வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு நம்மளால் ஆவரேஜாக ஒரு 500 rupees நம்மளால் ப்ராஃபிட் எயின் பண்ண முடியும். இப்படி ரெண்டு விதமான கான்செப்டில் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி 2 வாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் டைம் ட்ரேடராக ட்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா அதில் என்ன ப்ராஃபிட் வருது அப்படின்றத என்னோட அக்கௌண்ட்டில் நான் அப்டேட் பண்ணிட்டு வந்தேன். இப்போது ரீசெண்டாக ஒரு 5 நாளாகவே நம்ம ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு எந்த டைமிங்கில் வேணாலும் நம்மளால் என்ட்ரு ஆகிட்டு ஒரு 500 ரூபாய் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரணுன்றதுக்காக, ஒரு அவேர்னஸ்க்காக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரேடிங்கை நான் அப்டேட் பண்ணிட்டு வரேன். என்னோட கைடன்ஸில் பல பேர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் அவங்களோட டைமிங்க்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணிட்டு வராங்க. என்னோட ஸ்ட்ராட்டஜியில் ஃபுல் டைம் ட்ரேடிங் செய்யக்கூடிய ஒருத்தரோட அக்கௌண்ட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி ஒருத்தர் வந்து எனக்கு கேள்வி கேட்டிருந்தாரு, நீங்கள் எதுக்காக ப்ரீமியம் 200 ரூபாய் ரேஞ்சில் செலக்ட் பண்ணுறீங்க, ஏன் 100 ரூபாயில் செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேள்விக்கு உண்டான பதிலும் இங்கே இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஃபுல் டைம் ட்ரேடிங் அப்படின்னாக்கா டார்கெட்டு அன்லிமிட்டடாக இருக்கும். நம்மளோட ஸ்டாப் லாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு மூவ் பண்ணிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் இன்னைக்கு 42,600 புட் ஆப்ஷன் எடுத்திருக்காரு. இது பார்த்தீங்கன்னாக்கா 107 ரூபா ப்ரீமியம் ரேட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 107 ரூபாய்க்கு எடுத்திருக்காரு. 107 ரூபாயில் 2 லாட்டாக எடுத்திருக்காரு. இங்கே நம்ம 2 விதமாக பிளான் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தது, இப்போ நம்மக்கிட்ட 5,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம 200 ரூபாய் ப்ரீமியம் ரேஞ்சில் வந்து நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 200 ரூபாய் அப்படின்னும் போது நமக்கு 5,000 ரூபாய் மார்ஜின்றது கரெக்டாக இருக்கும். இங்கே இன்னும் ஒரு பிளான் பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2,500 ரூபாய், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 ரூபாய் ப்ரீமியத்தில் ட்ரேட் ஆகக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா 2 லாட்டாக செலக்ட் பண்ணும்போது 2 லாட்டாக நம்ம பை பண்ணும்போது ஒரு லாட்டை நம்ம 100% புக் பண்ணிக்கலாம். இன்னொரு லாட்டை நம்ம டார்கெட் அன்லிமிட்டடாக விடலாம். அப்படி விடும்போது இன்னும் சேஃபாக இருக்கும். ஸோ இங்கே அப்படி தான் பண்ணியிருக்கு. 2 லாட்டு 107 ரூபாய் ப்ரீமியம் ட்ரேட் ஆகக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸை 2 லாட்டாக எடுத்திருக்கு. இங்கே 2 லாட்டு 107 ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காரு. அன்லிமிட்டடாக டார்கெட் விடும்போது இது 1,050 ரூபாய் சம்திங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. கீழே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு மூவ் பண்ணிட்டு வரும்போது 740 ரூபாய் சம்திங்கில் இங்கே கட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ அப்படின்னாக்கா 5,300 ரூபாய் சம்திங் தான் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 2 லாட்டுக்கும் சேர்த்து. டோட்டல் ப்ராஃபிட் பாருங்கள் 38,935 ரூபாய். இன்னைக்கு டார்கெட் அன்லிமிட்டடாக விட்டதுனால டோட்டல் ப்ராஃபிட் பாருங்கள் 2 லாட்டுக்கு 38,935 ரூபாய். என்னோட ஸ்ட்ராட்டஜியில் ஃபுல் டைம் ட்ரேடிங்காக நம்ம டார்கெட்டை அன்லிமிட்டடாக விடும்போது இது மாதிரியான ப்ராஃபிட்டு ரெகுலராக நம்ம எதிர்பார்க்க முடியாது. மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த ப்ராஃபிட் நம்ம புக் பண்ண முடியும். இது நான் ரீசெண்டாக அப்டேட் பண்ணிட்டு வரக்கூடிய கான்செப்ட்டு. நம்ம எனி டைம் எந்த டைமில் வேணாலும் என்ட்ரு ஆகலாம். மினிமம் ஒரு 5,000 வச்சுட்டு நம்ம என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் ஒரு 500 ரூபாய் அந்த ரேஞ்சில் நம்மளால் ரெகுலராக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அந்த கான்செப்டில் இன்றைக்கி என்ன என்ட்ரி கிடைச்சிருக்கு பாருங்கள். இன்னியோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 5,437 ரூபாய் 50 காசு. இன்னியோட ரிஸ்க்கு 0. நேத்தியோட ரிஸ்க்கு 1 ரூபாய் 30 காசு. ஸோ அந்த ரிஸ்க்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கிடையாது, இன்றைக்கி 0. ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ் வந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக டார்கெட் அச்சீவ் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்னியோட ரிவார்டு 23,536 ரூபாய் 25 காசு. ஸோ இன்னியோட ரிஸ்க் 0, இன்னியோட ரிவார்டு 23,536 ரூபாய் 25 காசு. இதில் நான் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத என்னோட அக்கௌண்ட்டில் பார்க்கலாம். இன்றைக்கி 42,700 புட் ஆப்ஷன் நான் என்ட்ரு ஆயிருக்கேன். 42,700 புட் ஆப்ஷன் இன்றைக்கி நான் ஒரு லாட் தான் என்ட்ரு ஆயிருக்கேன். பை வேல்யூ 5,437 ரூபாய் 50 காசு. 217 ரூபாய் 50 காசுக்கு என்ட்ரு ஆயிருக்கேன். 217 ரூபாய் 50 காசுக்கு என்ட்ரான பிறகு எவ்வளோ ஹை வரைக்கும் போயிருக்கு பாருங்க, 1,158 ரூபாய் 95 காசு. எக்ஸிட் ஆன ப்ரைஸ் பாருங்க 256 ரூபாய் 5 காசு. இன்னியோட ப்ராஃபிட் 963 ரூபாய் 75 காசு.
இந்த வாரத்தில் இன்னியோட 3 நாள் ட்ரேடிங் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு நமக்கு லீவு. இன்னும் ஒரு நாள் ட்ரேடிங் இருக்குது. இது வரைக்கும் கண்டினியூஸாக 13வது நாள் நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். இந்த வாரத்தில் 3767 ரூபாய் 50 காசு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ஸோ இன்னும் ஒரு நாள் நமக்கு பெண்டிங் இருக்குது. இன்னும் ஒரு நாள் நம்மளால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியுதா அப்படின்றத நம்ம வெள்ளிக்கிழமைலாம். ஓகே, ஆப்ஷன் ட்ரேடிங்கை இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி இன்னொரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லைவ் மார்க்கெட் கிளாஸு. பிப்ரவரி 1லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா லைவ் மார்க்கெட் கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னோட கிளாஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டு வரக்கூடியது எல்லாமே இன்றைக்கி நான் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன், என்ன ப்ராஃபிட் லாஸ், இதை மட்டும்தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு வரேன். இதில் இப்போ நான் ஸ்டாக் வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது, எத்தனை மணிக்கு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், செலக்ட் பண்ண பிறகு நம்ம எத்தனை மணிக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறோம், ப்ளேஸ் பண்ண பிறகு நமக்கு ஆர்டர் கிடைக்குது, ஆர்டர் கிடைச்ச பிறகு எங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம், எங்கே நம்ம டார்கெட் வைக்க போகிறோம், இது போல் எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. கிளாஸஸுக்காக நான் எதுவும் செப்பரேட்டாக கண்டென்ட் எதுவும் ரெடி பண்ண போகிறது கிடையாது. நான் என்னோட அக்கௌண்ட்டில் நான் என்ன ட்ரேட் பண்ணுறேனோ அதை நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. ஃப்ரீ கிளாஸஸும் இருக்குது, பெய்ட் கிளாஸஸும் இருக்குது. கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னையோட மார்க்கெட்டில் ஒரு நாள் ஒரே ஸ்டாக்கு, 10 மந்த் டார்கெட், 20 மாதங்கள் என்னோட டார்கெட், கோல்டன் ஸ்டாக்கு, இன்னையோட பர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்றத எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஃபைனலாக 2 நாளாக நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை டெஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் இன்றைக்கி என்ன ஸ்டாக் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னையோட ஒரு நாள் ஒரே ஸ்டாக்கு ஸ்பர்டார்கெட். இதில் 1000 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 1 லேக்கு. டோட்டலாக இன்றைக்கி 1% இதில் லாஸு. 10 மந்த் டார்கெட்டு இந்த கான்செப்டில் இன்றைக்கி 4 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸ்பர்டார்கெட் 1000 ரூபா லாஸில் புக் ஆகிருக்கு. சோனாகாம் 1100 ரூபா ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. பேங்க் பரோடா 1500 ரூபா ப்ராஃபிட்டில் புக் ஆகிருக்கு. மெக்டவல் 300 ரூபா ப்ராஃபிட்டில் புக் ஆகிருக்கு. இதுவும் ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 1 லேக்கு. டோட்டலாக இன்றைக்கி ஒரு 1900 ரூபாய்க்கு ப்ராஃபிட்டில் புக் ஆகிருக்கு. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டில் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய 6 ஸ்டாக்கில் மாருதி 120 ரூபாய் லாஸில் புக் ஆகிருக்கு. எஸ்பிஐ 800 ரூபாய் ப்ராஃபிட்டில் புக் ஆகிருக்கு. டோட்டலாக இன்றைக்கி ஒரு 680 ரூபாய் 3% கிட்ட இதில் இன்றைக்கி ப்ராஃபிட்டில் புக் ஆகிருக்கு. 10 மந்த் டார்கெட்டு இந்த கான்செப்டில் நான் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக்கில் எது கோல்டன் ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் பரோடா. இதுதான் இன்னையோட கோல்டன் ஸ்டாக்கு. எதுக்காகன்னா ரிஸ்க்கு 0.45%, 0.5% இதில் ரிஸ்க் இன்னைக்கு, ரிவார்டுன்னு பார்க்கும்போது 2%. இதுதான் இன்னையோட கோல்டன் ஸ்டாக் என்ட்ரி. இதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத என்னோட அக்கௌண்ட்டில் பார்த்துடலாம். கோல்டன் ஸ்டாக் பேங்க் பரோடா ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 50,000. இதில் 764 ரூபா 40 காசு ப்ராஃபிட்டில் புக் ஆகிருக்கு. இது இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூக்கு 1.5% இன்னைக்கு ப்ராஃபிட்டில் புக் ஆகிருக்கு. டோட்டல் என்எஸ்சியில் வேல்யூவில் டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இதுதான். சோனாகாம்ஸ், டிவிஎஸ் மோட்டார், இந்துஸ்தான் லிவர், இந்த 3 ஸ்டாக்கு. அதே போல் வால்யூம் வைஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய டாப் 3 ஸ்டாக்ஸ் சவுத் இந்தியன் பேங்க், LISL, லாய்ட் ஸ்டீல், யூகோ பேங்க்கு. கண்டினியூஸாக ஒரு 2-3 நாளாக LISL இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வருது. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம ஷார்ட் டேர்முக்காக பிளான் பண்ணலாம். ஓகே, ஃபைனலாக நம்ம 2 நாளாக பார்த்துட்டு வரக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்டாக்ஸ் என்னென்ன, அதில் என்ன ப்ராஃபிட் வந்திருக்கும் இல்லை லாஸ் வந்திருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு வால்யூம்லும் சரி வேல்யூம்லும் சரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 3 ஸ்டாக் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். லேண்ட், சோனாகாம்ஸ், ஸ்பர்டார்கெட், இந்த 3 ஸ்டாக் தான் நான் காலையில் செலக்ட் பண்ணியிருந்தேன். இதில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லேண்டு பார்த்துருவோம். 11 மணியோட ஹை 1453 ரூபா, 11 மணியோட லோ 1418 ரூபா 10 பைசா, 1453 பிரேக்கே ஆகலை, 1418 ரூபா 10 காசு பிரேக் ஆகிட்டு லோ எவ்வளோ வரைக்கும் போயிருக்கு பாருங்கள், 1337 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஆக்சுவலாக நம்ம இப்போ டெஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்றனால ஒரு ஸ்டாக்கோட ப்ராஃபிட் டார்கெட்டும் போது 1% வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நேற்று சொல்லியிருந்தேன். ஓகே, இதில் 1% நம்ம புக் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி ஸ்பர்டார்கெட் என்ன இருக்குது பார்ப்போம். 11 மணி ஹை 529 ரூபா 95 காசு, லோ 518 ரூபா 40 காசு. ஹை பிரேக் ஆகிருக்கு. அடுத்த அவர்
530 ரூபாய் நம்ம ஸ்டாப் லாஸ் பை போட்டு வந்தோம் அப்படின்னா பிரேக் ஆயிடுச்சு. நமக்கு ஹை வந்து 533 தான் போயிருக்கு ஹையஸ்டா. டார்கெட் வரல. ஸ்டாப் லாஸ் எங்கே ஹிட் ஆகும்னு பாருங்க. 524 ரூபா 50 காசுல ஹிட் ஆகுது. இதில் ஒரு 1% வந்து லாஸு. நம்ம இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே ஸ்டாப் லாஸ் பை போட்டு வைக்கிறோம் அந்த ஹையில், 11 மணியோட ஹையில். தென் 11 மணியோட லோவில் ஸ்டாப் லாஸ் செல்லு போகிறோம். நமக்கு ஒன் சைடு பையோ இல்லை செல்லோ கிடைக்கும் போது ஆப்போசிட்டில் நம்ம குவான்டிட்டியை டபுள் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக ரிவர்ஸில் போகிறோம் நம்ம. அப்படி இங்கே நம்ம ரிவர்ஸில் போயிருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளால் இந்த லாஸை ரெக்கவர் பண்ணி இங்கே 0 பண்ணியிருக்க முடியும். ஸோ இதில் வந்து 0. அடுத்து சோனா காம்ஸ் 11 மணி ஹை 454.65, லோ 448.75, 448.75 லோ பிரேக் ஆகலை, ஆனால் ஹை பிரேக் ஆகிருக்கு. 454.65, 453.70 இங்கே பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆகிட்டு 461 வரைக்கும் போயிருக்கு. தாராளமாக நமக்கு 1.5% கிட்ட ப்ராஃபிட், 2% கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ நம்மளோட டார்கெட் 1%. இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த 3 ஸ்டாக்ல ஷேடா கார்ப் இது மட்டும் நம்ம 0 பண்ணியாச்சு. மற்ற லேண்டு சோனா காம்ஸ் இதில் வந்து 1%, அதில் 1%, டோட்டலாக இன்னைக்கு 2% ப்ராஃபிட்டு. ஒரு 25,000 ரூபாய் வேல்யூ வச்சு நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுங்கள், ஸ்ட்ராட்டஜியை சொல்லிவிட்டு ரிசல்ட் சொல்லுங்கள், அப்போ தான் வந்து பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் கண்டிப்பாக ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுமே இருக்க தான் செய்யும். லாஸே இல்லாமல் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கண்டிப்பாக இருக்காது. அப்படி இப்போ 10 நாள் ட்ரேடிங்கில் ஒரு 3 நாள் இல்லை 2 நாள் லாஸ் வருது அப்படின்னா அந்த லாஸு என்னோட ஸ்ட்ராட்டஜிலே ஃபர்ஸ்ட்லேயே வந்துடுச்சு அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் 3 நாளில் கண்டினியூ லாஸ் வருது அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவீங்க. அதே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரெண்ட்லையும் என்னோட ஸ்ட்ராட்டஜியில் என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த் 2 மந்த் பார்க்கும்போது இந்த ரிசல்ட் நல்லா இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கும் போது ஃபுல் இன்வால்வோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்குவீங்க, புரிஞ்சிக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஸ்ட்ராட்டஜியை நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறதை விட லைவாக என்னோட அக்கௌண்ட்டில் நான் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் லைவாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் ஈஸியாக புரியும். அப்படி இல்லைன்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதில் லாஸ் தான் வரும். ஸோ February 1 லைவ் மார்க்கெட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். நாளைக்கு லீவு. ஃப்ரைடே மார்க்கெட்டில் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஃப்ரைடே ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.